இங்கே எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸோட மினியேச்சர் வச்சுருக்காங்க. இது வந்து சிவாஜி படத்தில் அந்த பாஜி சாங் இருக்குல்ல, அந்த சாங்கோட செட்டு, அதோட இமேஜஸ்ஸு. அப்புறம் இது ஏதோ ஒரு தெலுங்கு படம், அது மகேஷ் பாபுவோட படம், சரிலரு நிக்கவாரு. அப்புறம் பொன்னியின் செல்வன் 2 அதோட செட்டு, இந்த கப்பல். அப்புறம் இது ஒரு தெலுங்கு படம், மஹர்ஷின்னு போட்டிருக்கு, மகேஷ் பாபு படம். ககனம்னு ஒரு படத்தோட ஏர்போர்ட் செட்டு. தில்வாலே படத்தோட செட்டு. சலா. இந்த மாயா லோக்கல் இருக்குது பார்த்துங்க, இது ஒன்றும் கிடையாது, ஒரு தேட்டரு. அதில் வந்து எப்படி ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி செட்டு போடுறாங்க, யாரெல்லாம் செட்டு போடுறாங்க, அந்த மெக்கானிக்ஸ், கார்பெண்டரு, அங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஒருத்தரோட ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் அந்த ஒரு 5 minutes வீடியோ போட்டு காட்டுறாங்க. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே என்ன நடக்குதுன்றது பார்த்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஜாப்பனீஸ் கார்டன் போகிறோம். ஸோ அந்த ஜப்பானில் இருக்க மாதிரி ஒரு இடம். வாட்டர் ஃபால்ஸ் இடத்துல ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேலே ஒன்றும் கிடையாது, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு குட்டி ஜாப்பனீஸ் டவர் இருக்குது. இந்த ஜாப்பனீஸ் கார்டன் வந்து அவ்வளோ சீனானது இல்லைங்க. மேபி செட்டு போட்டு எடுத்தால் நல்லாயிருக்குமா இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளெயினாக இருக்குது. ஒரு வாட்டர் ஃபால் ஒரே ஒரு ஜாப்பனீஸ் பில்டிங் மட்டும் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் தட் மச் இப்படி ஜாப்பனீஸ் கார்டன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சுமாராக தான் இருக்குது. அவங்க அடுத்த ஸ்பாட்டு போவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஸ்காரிக் கார்டன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை, காரிப்பாலோ, சன் ஃபவுண்டன் சொல்லி ஒரு 10 இது வச்சுருக்காங்க. இதை முடிச்சிட்டா நம்ம எனக்கு தெரிஞ்சு இது மொத்தமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வாங்க அஸ்காரிக் கார்டன் சுற்றி காட்டேன். ஸோ தான் பட்டர்ஃப்ளை கார்டன் இங்கே இருக்கிறது. இடம் பெருசாக இருக்கிறதுனால பட்டர்ஃப்ளைஸ் வந்து அவ்வளோவா கண்ணில் தெரிய மாட்டேங்குது. கழட்டி ஃபோனில் வச்சுக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் வந்து அவ்வளோ சீனாக ஒன்றும் இல்லை. பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இடம் பெருசாக இருக்கிறதுனால நிறைய பட்டர்ஃப்ளை இருந்தாலுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதால ரொம்ப கம்மியாக தான் கண்ணில் தென்படுது. சும்மா ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ சீன் இல்லைங்க. வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து பேர்ட்ஸோட மியூசியம்னு சொல்கிறாங்க. ஃப்ளமிங்கோ, ஆஃப்ரிக்கன் க்ரௌண்ட் க்ரெயின், இதெல்லாம் வாத்து. இதுங்களும் வாத்து தான்.
பண்ணியா நீ உன்னே நீ கழுவ மாட்டேன் அதை கழுவு உண்மை அதானே தெரியும் இல்லை நீயே கழுவ நீ இது கூட டிவி தானே அதை வாய் திறந்து போட்டு தூங்குது கண்ணு முடிச்சு அதில் போட்டு கதையை சாப்பிடுறோம் க்ளீன் பண்ணு விசில் அடிக்குது கீழே போகிற இதுதான் நீ இவர் நீ தான் எப்போ இவ்வளோ எதாவது பண்ணலான்னு சொல்லணும்னு போகிறது இந்த வாட்ச் குளிக்குது தண்ணியே பட மாட்டேங்குது பார்த்தியா சரிதா வெயில் காஞ்சிடு போல கூட வரைக்கும் என்ன சதோஷ் அந்த மாதிரி தான் பீச் Chanel Bill Tokan. இது பிஜியனா ப்ளூ கிரவுண்ட் பிஜின் அதுதான் பாவம் இல்லை சுதந்திரமாக பார்க்க முடியல மிலிட்ரி மக்கள் சாப்பிட்டு கொடுக்கல போல பாவம் இதெல்லாம் இந்த டிஸ்டன்ஸ்லாம் பார்க்கணும் மெக்சிகோவோட பறவை சன் பராக்கிட் அமெரிக்கன் பறவை ஆஃப்ரிக்கன் கரே பேரட் இது 70 வருஷம் இருக்குமா 70 இயர்ஸ் வாழுமா இங்கே விட்டு மூஞ்சி விட்டு சாப்பிட்றாங்க இதே ஹாய் இது பேர் அழகாக பார்க்குறாங்க இதுதான் குக்காட்டு மொனாக்வான் குக்காட்டு இந்தோனேஷியன் பறவை ஆஸ்திரேலியன் குக்காட்டு பிளாக் பாம் குக்காட்டு பெரிய காக்கா மாதிரி இருக்கு காலா குக்காட்டு ஆஸ்திரேலியா இந்த சூடானோட பறவை இங்கே வர பொண்ணு மாதிரி போகிற மூஞ்சி க்யூட்டாக இந்த ஃபேஸோட ஃபீச்சர்ஸ்லாம் கண்ணு போகிறேன் ஆனால் பாவம் இல்லை ஆமாம் ஐலாஷஸ் மாதிரி இருக்குது இவ்வளோ டிஃப்ரெண்டான பறவை நான் பார்த்து தெரியல நானும் ரொம்ப டிஃப்ரெண்டாக நினச்சேன் பார்த்ததே இல்லை இது பேர் டுராக்கோ 10 வருஷம் தான் உயிர் வாழும் ஆஃப்ரிக்கன் பேர்டு பிளாக் நெக்கடு அராக்கரி சவுத் அமெரிக்கன் இதுவும் டூகான் மாதிரி தான் இருக்குது பெரிய வாய் இதுதான் டூகான் இவ்வளோ பெரிய வாய் பார்த்தீங்களா கீல் பில்ட் டூகான் டோக்கோ டூகான் இது சமப்பிரியவாய் இருக்கு
இங்கே வந்து கொஞ்சம் பேர்ட்ஸ் சுதந்திரமாக இருக்குது, ஓரளவு ஃப்ரீடமாக இருக்குது. செம்ம சவுண்டு எல்லாம் கத்திக்கிட்டு கிச்சு கிச்சின்னு. ஆஸ்ட்ரிச் வச்சுருக்காங்க, ஆஸ்ட்ரிச். ஆனால் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்கணும். இது பெரிய பறவை. அது கருப்பு, இது வந்து வெள்ளை. கிடு கிடு கிடுன்னு ஓடுது போகிறேன் அழகா. இது ஆஸ்ட்ரிச் முட்டை. ஒரு வருஷத்துக்கு 100 முட்டை போடுமா. ஒரு குட்டி கார்டன், கலர்ஸ்ன்ற நேமில் இருக்குது. கலர்ஸ். இது ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது அழகா. பெரிய முதல்ல எங்கே பார்த்தீங்கன்னா யானை முதல்ல. கிரிபாலு கேவ் குகை இருக்குது போல உள்ள. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த அந்த ஒரு என்னது பாம்பை காமிச்சாங்க, அது மட்டும் சுமாராக இருந்துச்சு. மற்றபடி குகை நல்லா இருந்துச்சு. வாமன் தி போன்சாய் பொனன்சா. இங்கே பார்த்தீங்களா எல்லா போன்சாய் வச்சுருக்காங்க. எக்ஸிட். இதெல்லாம் செய்யறதுக்கு 50 வருஷம் இருக்குல்ல உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் லாஸ்ட்டுக்கு. இது ஒரு ஃபவுண்டன், குதிரைங்க இருக்க ஃபவுண்டன். நெக்ஸ்ட்டு வந்து ராமோஜி மூவி மேஜிக் அப்படின்ற ஒரு இடம் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து 3 அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இதை முடிச்சிட்டா இந்த ஃபிலிம் சிட்டி முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு செட்டப்பு. இங்கே லிபர்ட்டி ஸ்டாச்சுவோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் 2 கார்ஸ், ஆன்டிக் கார்ஸு. Madam Mrs. One, where are you, ma'am? Please join the stage. Very kind. 2 more heroines, please.
उसके अंदर हमारा कैमरा रेडी है. ओके करते हैं. ओके ऑन द कैमरा लाइट्स या रेस करिए मैडम. कंटिन्यू रेसिंग. बेंड द बाइक लेफ्ट एंड राइट. कंटिन्यू बेंड करते रहिए. सिट स्ट्रेट प्लीज. या फुल फोकस. बैकग्राउंड प्लीज. स्लोली. वेरी गुड. अभी आप तीनों मुंबई हाईवे के ऊपर गाड़ी भगा रहे हो. यू 3 मेंबर्स ड्राइविंग योर बाइक्स ऑन द मुंबई करते थे मूवीज के सीन्स के लिए. मिस्टर जैक फॉलियम बरोबर साउंड टेक्नीशियन री धंधे ಮಾಡ್ತಿದ್ರು हॉलीवुड मूवीज ಗೋಸ್ಕರ. तीन वाले इस्तेमाल करते थे मिक्सरों की आवाज को एक बाइक की आवाज की तरह घूमता कराने जब हरे मूवीज चलिए प्रोडक्शन टीम कर. आइए मेरे साथ अर्जुन के साथ सफर करते हैं फिल्मी दुनिया का. Yes, sir. Action. Yes, sir. Action.
அந்த ஈரான் கப்பல் என்ன இருந்தாலும் முடிச்சுட்டு போயிருப்பாங்கல்ல. தி வைல்டு வெஸ்ட் அப்படின்ற ஒரு லாஸ்ட் இடம் தான். இங்கே ஷோ இருக்குது 4:45க்கு, ஆனால் அது எனக்கு போக டைம் இல்லை. ஸோ இந்த இடத்த மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். இது வந்து இந்த கௌபாய் படங்கள்லாம் எடுத்தால் எப்படி இருக்கும், இந்த வெஸ்டர்ன் அமெரிக்கனில் அந்த இடம் தான் அது. இந்த ஜெய்சங்கர் படத்தில் எப்படி இருக்கும் அதான் அது. வீட்டில் மனுஷா பஸ்ஸில் ஆக்சசரிஸ் செயின்ஸ் அந்த அங்கே இருக்கிற ஒரு பஸ்ஸு போய் மற்ற